சாலடை பொறுத்தவரையிலும் ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குது. சாதாரணம் அப்படின்னு நம்ம சாலடை சொல்லிட முடியாது. இதை சாப்பிட்றதுக்கான நேர காலம்னு இருக்குது. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. வெறுமனே நிறைய பேர்த்துக்கு இந்த சாலட் பிடிக்குது. சாலடுன்னு சாப்பிடும்போது உமிழ் நீரோட அந்த என்சைமோட நல்லா மென்று அரைச்சு அப்படி தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா இதில் நம்ம வெந்தது வேகாதது எல்லாமே கலக்கிறோம். அது எல்லாமே குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவை வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நாம் சேர்க்குற அந்த பெரிய வெங்காயம் பச்சையாக போடுறோம், தக்காளி பச்சையாக போடுறோம், வெள்ளரிக்காய் இருந்தால் பச்சையாக போடுறோம், அதோட கொஞ்சம் வேர்க்கடலையோ பாசி பயிரோ பச்சை பட்டாணியோ கொண்டக்கடலையோ நாம் சேர்த்துக்கிறோம். அதை வேக வச்சு சேர்த்துக்கிறோம், தேங்காய் போடுறோம். இந்த கலவைகள் ஒரு 500க்கும் மேற்பட்ட விதத்தில் இருக்குது இந்த சாலடு. இது அந்த என்சைமோட அந்த உமிழ் நீரோட அரைச்சி சாப்பிடும்போது தான் அது நல்லா இங்கேயே நம்ம கிரைண்ட் பண்ணிடணும். அப்புறம் அது இறப்பைக்கு போய் அதுக்கு வேலை சுலபமாக இருக்கணும். இறப்பை போய் சிறுகுடல் போய் அது அந்த பெருங்குடல் போய் மலக்குடல் தள்ளும் போது அது ரொம்ப அப்படியே ஸ்லோவாக அருமையாக அது உள்ளே இறங்கணும். 1-2 மென்னுட்டு இது சாலடு உடம்புக்கு நல்லது, நம்ம டக் டக்குன்னு அதை போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது. இதுக்கான டைமை எடுக்கணும். இப்போ ஒபியாக இருக்கிறவங்க இந்த சாலடை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் டின்னர் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 6:30லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் இதை சாப்பிட்றலாம். ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 25 நிமிடமாவது எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு சூ பண்ணி 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 நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட கொழுப்பு சேராது. ஏன்னா அது அந்த பாக்டீரியாவை நல்லா வளர வைக்கிறதுக்கும் அது ஈஸியாக டைஜஸ்டர் ஆகி போகுது. நீங்கள் அதுக்குள்ளே வேர்க்கடலை, கொழுப்பு உள்ள வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் அதிலே கொஞ்சம் நான் ஓமப்பொடி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் தட்டு வடை போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கார பூந்தி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பொரி போட்டுக்கிட்டேன், வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், பரவாயில்ல. ஏன்னா நமக்கு கொழுப்புமே தேவை. அதாவது மெயின் சாலடு அப்படின்னா அதுக்கான டைம் லாங் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ டின்னராக இருந்தால் நீங்கள் இந்த சாலடை சாப்பிட்டுட்டு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது நைட்டில், இப்போ நம்ம 7:30க்குள்ளே முடிச்சிட்டோம், உங்களுக்கு ரொம்ப பசி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பழத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மிட் நைட்டில் உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு இருந்தால் ஏதாவது ஃப்ரூட்ஸை, வாழைப்பழம் நம்மளுக்கு ரொம்ப அவைலபிள் நம்ம நாட்டில், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை மதிய உணவு தான் நான் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஆனால் கண்டபடி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட அந்த 11 மணிக்கு நீங்கள் இந்த சாலட் ஆஃபீஸ் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, வீட்டிலே இருக்கிறீங்க, ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் அந்த சாலடை சாப்பிட்டுட்டிங்கன்னா, ஆனால் 20 நிமிஷம் எடுக்கணும். ஒரு பர்மிஷன் வாங்கிட்டாவது நீங்கள் எடுக்கணும். இது முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 மணி 2 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களோட அளவுகள், மீல்ஸோட அளவு குறையும். இந்த சாலடுங்கிறத நம்மளோட உணவுகளில் சேர்க்க பழகிக்கணும். இப்படி சாலடு சேர்த்து வரும்போது நமக்கு 3 மாதத்தில் 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ குறையும் எடை. அதாவது நீங்கள் 11 மணிக்கு காலையில் முற்பகலில் 11 மணிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இரவு டின்னரை தவிர்த்துட்டு இந்த சாலடை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு எடை குறையும். கண்டிப்பாக எடை போடவே போடாது. அது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக எடை குறையும். அப்போ நீங்கள் காலையில் நல்லா ஓரளவுக்கு நீங்கள் எப்பையும் சாப்பிட்றதுலேருந்து, எடை குறைக்கிறவங்க எப்பையும் சாப்பிட்றதுலேருந்து ஒரு 10%, ஒரு 5 தோசை சாப்பிடுவீங்கன்னா 4 தோசை, நல்ல குருமா உங்களுக்கு நல்ல எண்ணெய் நிறைய போட்டு சால்னா மாதிரி வச்சுருந்தாங்கன்னா 10 கரண்டி ஊற்றுக்குவீங்கன்னா 4 கரண்டி. மதிய வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாலடு 11 மணிக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை தவிர்க்கணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. அது உங்களோட அந்த பாடியே தவிர்த்துரும்.
அதில் பாருங்கள், நம்ம நைட்டுன்னா லேட் நைட்டில் சாப்பிட்றோம். அப்போ தான் நல்லா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா ஃப்ரை ஐட்டமாக சாப்பிட்றோம். நல்லா ரோஸ்ட்டு, வந்து தோசை, சப்பாத்தி, பூரி அது போல் நம்ம சாப்பிடும்போது, இல்லை சாதமே நம்ம நிறைய எடுத்துக்கும் போது, அது உடனடி படுக்கும்போது அது கெட்ட கொழுப்பாக டெபாசிட் ஆகுது. அதனால் இந்த இரவில் சாலட் சாப்பிட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு உடல் எடை 3 மாதத்தில் 1.5 கிலோ குறையும். காலை உணவை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறீங்க 10%. மதிய உணவு நீங்கள் குறைக்கணும்னு நினச்சா சாலடே உங்களோட அந்த வேகத்தை குறைச்சிருது. நைட்டு டின்னர் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதுக்கு பழக்கப்பட்டீங்கன்னா, ஒரு 21 முறை பழக்கப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். விதவிதமான சாலட் இருக்குது. 500க்கும் மேற்பட்ட விதத்தில் இருக்குது சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குது, மனசுக்கு பிடிச்சி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதில் வறுத்த வேர்க்கடலையோ, காரா பூந்தியோ, ஓமப்பொடியோ, தட்டு வடையோ, கொழுப்பும் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறதுல ஒரு பெரிய தவறு வந்துடாது. இதை யாருக்கு ஒபியாக இருக்கவங்க மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ஒரு வாக்கிங் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தது போல் ஒரு லைட்டான வாக்கிங், கொஞ்சம் ஜாக்கிங், வேலைகளை வீட்டு வேலைகளை நாம்ளே செய்கிறது, இது போலலாம் நம்மளோட உடம்புக்கு ஆக்ஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக சொற்பமாக இந்த உணவுனாலேயே குறைய வரும். இதுக்காக நம்ம ஜிம்முக்கு போகிறது, ரொம்ப அதை இதையும் வாங்கி குடிக்கிறது, மருந்துகளை இந்த மருந்து இத்தனை நாளில் சாப்பிட்டா அது வந்து உடல் எடை குறையும் அப்படிங்கிறது, அது போல் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து ப்ராக்டிக்கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க பொக்கிஷம் இந்த சாலடு. இந்த சாலடு செய்யும்போது நான் எப்பயுமே கேரட்டை துண்டங்களாக போட மாட்டேன். அது எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் சீவிடுவேன். அந்த சீவும் போது கூட கேரட் துருவும் போது கூட அழுத்தம் கொடுத்து திருவினீங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் விழுவும். மெலிதாக லேசாக திருவினீங்கன்னா பூ போல், தேங்காய் பூ போல் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அல்சர் இருக்கவங்களாம் தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னங்க சாலட்டுக்கு என்ன, வெள்ளரிக்காய் எப்பயும் நம்மளுக்கு கிடைக்குது, இப்போ அதை எப்பயும் வச்சுக்கலாம். தேங்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, பெரிய வெங்காயம் இருக்குது. நம்ம சேர்க்கக்கூடியது ஒன்று உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்குறது, உருளைக்கிழங்கோ இல்லை சக்கரவள்ளி கிழங்கோ, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, இதில் வேக வச்சு சேர்த்துக்கணும். அது உங்களுக்கு பழக்கம் வரும் பொழுது அது நல்லா பாசி பயிரெல்லாம் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு அப்படியே ஒன்றும் முளைக்கட்டெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கிறதோட வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாட் மசாலா பெரும்பாலும் போடுறதில்ல, எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சுக்குவேன். அந்த ஃப்ளாக்ஸ், இப்போ மிளகாயோட ஃப்ளாக்ஸு அது சேர்த்துக்கலாம். ஒரு சமயம் வந்து மிளகு பொடியை சேர்த்துக்கிறது. இது போல் நம்ம மாற்றி காரத்துக்கு தகுந்தது போல், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் காரத்தையும் கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கலாம். வெங்காயமே நல்ல காரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சேலடை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உணவாக கொண்டுட்டு போகணும். முதல்ல வாரத்துக்கு 2 நாள் மட்டும் சாப்பிட பாருங்கள், 2 வேளை டின்னர் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பிடிச்சி போகும். வாரம் 4 முறை எடுத்திங்கன்னா கூட போதும். 3 மாதத்தில் 1.5 கிலோ குறைஞ்சிரும். அதாவது உங்களோட நார்மல் ஃபுட்டோட இதை கொஞ்சம் நைட்டு உணவை தவிர்த்துட்டு இதை டின்னருக்கு மட்டும் சேர்த்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.